உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் மற்றும் அரசியல் விமர்சகர். அதை தாண்டி தன்னை இந்த தேசத்தின் ஒரு முக்கிய குடிமகன், முதன்மையானவர் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமையா நினைக்கக்கூடியவர் அவர் திரு டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்க பெருமிதப்படுகிறோம். ஜெய்ஹிந்த். வணக்கம் சார். மீண்டும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்துவது ஏன்? அடிப்படையா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகு 60 நாள் டெக்னிக்கல் பாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த டெக்னிக்கல் பாஸ் ஆனது இவ்வளவு சீக்கிரம் ஒரு பிரச்சனையா மாறும்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கல. ஈரான் சைட்ல இருந்து நெகோசியேட் பண்ணி அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது பகேர் கலிபாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த பீஸ் டீல் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். ஆல்ரெடி போர் தொடங்கின அப்புறம் விளைவுகள் பயங்கரமா இருக்கும்ன்றது இது எந்த விதத்துல ஒரு கரெக்டான ஒரு அவரோட கூற்றுன்னு எனக்கு புரியல. அதே சமயத்துல ஈரான் இந்த மாத அதாவது முதல் 5 நாட்களுக்குள்ள சில அமெரிக்காவோட நெருங்கிய உறவு கொண்ட நாடுகளான கொத்தார் இது மாதிரி நாடுகளோட கப்பல்களை தாக்குனாங்க. ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா ஈரான் அதை நிலைநாட்டுவதற்கும் அதை எல்லாருக்கும் பறைசாற்றுறதுக்கும் அவங்க முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால நான் சொல்ற அந்த வழித்தடத்தை தான் நீ போனோம், நீ தன்னிச்சையா செயல்பட்டன்னா உன்னை தாக்குவேன்னு சொல்லிட்டு சில இந்த சரக்கு கப்பல்களை தாக்கி உள்ளார்கள். இது அமெரிக்கா ஆனா அமெரிக்கா கையெழுத்திடும் போதே 2 விதமான ஒரு சர்ச்சை இருந்தது. அமெரிக்கா சொன்னதுக்கும் ஈரான் சொன்னதுக்கும் கருத்து வேற்றுமை இருந்தது. அதாவது அந்த கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள்லயே அப்பயே எல்லாரும் சொன்னதுன்னா ட்ரம்ப் சரண்டர்ட் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ், ட்ரம்ப் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை ஈரானுக்கு கைவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அங்காரால டர்க்கியில நேட்டோட அமைப்புகளோட கூட்டம் நடந்தது. அதுக்கு ட்ரம்ப் வரும்போது ட்ரம்ப் he has to hold a moral high ground. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டிக்கணும். ரெண்டாவது, அமெரிக்கா ஈரான் கூட நெகோசியேட் பண்ணிருக்காது from the position of strength, not from the position of weakness. நான் என்னோட பலத்தோட அடிப்படையை வச்சுதான் அவங்க கூட நான் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கேனே தவிர்த்து என்னோட பலவீனத்தோட அடிப்படையில நான் வெளியே வரணும், நான் பயந்துட்டேன்ற அடிப்படையில இல்லைன்னு சொல்லி காட்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ட்ரம்ப் இருந்தார். சோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கும்போது ஈரான் முதல்ல அந்த கப்பல்களை தாக்குனது ஈரான் செய்த தவறு, அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அந்த ஃப்ரீ பேசேஜ்ன்றதை அவங்க அலோவ் பண்ணிருக்கணும். ஏன்னா 60 டே டெக்னிக்கல் பாஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் பாஸ்ன்னா நாங்க சண்டையில் ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்ப ஏன் கப்பலை தாக்குனீங்க? தாக்குன பிற்பாடு அமெரிக்கா ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பக்கம் அயத்துல்லா குமேனியோட ஃபியூனரல் நேத்தோட முடிஞ்சது, ஜூலை 9ஓட. அயத்துல்லா கமேனியோட ஃபியூனரல் முடியறதுக்கு முன்னாடியே ஈரான்ல இருக்கக்கூடிய கஷிம் ஐலாண்ட் உட்பட பல சைட்டுகளை அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்ல ஈடுபட்டது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் தாக்குதலா குவைத், பஹ்ரைன், கத்தார் போன்ற நாடுகள்ல அமெரிக்காவோட தளவாடங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது. சோ ஒருத்தர் மாத்தி தாக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட இயல்பு நிலை அப்படின்றது அங்க இயல்பு நிலைன்னு நான் சொல்ல வர்றது இந்த ஒப்பந்தம் கையெழுத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு இயல்பு நிலை இருந்ததோ மாத்தி மாத்தி தாக்குறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திரும்பி உருவாயிருக்கே தவிர்த்து அமெரிக்கா இப்ப நான் கேள்விப்படுறது என்னன்னா 82nd ஏர்பார்ன் டிவிஷன், அதாவது நம்ம பேரா SF ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படி மாதிரி அவங்களுக்கு 82nd ஏர்பார்ன் டிவிஷன்ன்றது முக்கியமான ஒரு ராணுவ ஸ்ட்ரைக் பிரிவுன்னு சொல்லுவாங்க, அதை கமாண்டோ பிரிவுன்னு சொல்லுவாங்க. அதை மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க நிலத்தில் ராணுவத்தை அனுப்புவார்களா, கன்சிடரிங் இன்னும் சில மாதங்கள்ல மிட் டர்ம் எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ உயிர் சேதத்தை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள தயாரா? ஏன்னா கிரவுண்ட்ல இறங்கினா சண்டைன்னா கிளியாத சட்டை இல்லை அப்படின்வாங்க. அப்ப கிரவுண்ட்ல உங்களோட ராணுவத்தை அனுப்புனா உயிர் சேதம் நடக்காம, உயிர்கள் பலி இல்லாம உங்களுக்கு எதுவும் இருக்காது, கன்ஃபார்மா உயிர் சேதம் இருக்கும். சோ அமெரிக்க வீரர்களின் உயிர்களை பாடி பேக்ஸ் அப்படின்வாங்க, அவங்க செவப்பட்டிகளை அமெரிக்கா திரும்ப வாங்க தயாரா? அதை ஏற்றுக்கொள்ள அமெரிக்க மக்கள் தயாரா? இது ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழும்பிட்டு இருக்கு.
அப்படி இருந்தா கூட இன்னொரு பிரச்சனை என்னடான்னா, இன்னைக்கு கத்தாரும் சரி, பஹ்ரைனும் சரி, குவைத்தும் சரி, சவுதியும் சரி, எண்ணெய பம்ப் பண்றது அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பம்பிங்க. அதே சமயத்துல ஈரானும் வந்து எண்ணெய பம்பிங்க வந்து அவங்க நார்மலைஸ் பண்றதுக்கு பழைய ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 2.25 மில்லியன் பேரல்கள் வந்து அவங்க பம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க கச்சா எண்ணெய். அதே அளவுக்கு வந்து இப்போ எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஈரான்லயும். சோ இப்போ ஒரு போர் வந்தது, இல்ல இந்த போர் வந்து முழுமையான போரா முன்ன நடந்த மாதிரி அதே ஆக்ரோஷத்தோட அதே ஒரு என்ன சொல்றது ஒரு பிராந்திய போரா வடிவெடுத்துச்சுன்னா திரும்பியும் இந்த எண்ணெய் சார்ந்த பிரச்சனை வந்து தலை தூக்கும். இதை உலகம் விரும்பாது. சோ இப்போ நேட்டோவோட பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் வந்து சென்ற பிற்பாடு ட்ரம்ப் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார், ஈரான் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கும், குறிப்பிட்டு ஒமன் போன்ற நாடுகள் இதில் எப்படி மத்தியஸ்தம் செய்ய போகின்றன, டர்க்கி என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுக்க போகிறது, போஸ்ட்மேன் பாகிஸ்தான் எப்பெல்லாம் மெசேஜை கரெக்டா டெலிவர் பண்ண போறாங்க. ஏன்னா நான் அவங்கள மத்தியஸ்ததாரரை பார்க்கல. பாகிஸ்தான் எல்லாம் மத்தியஸ்தம் பண்ண முடியாது. பெக்கர்ஸ் கான் பி சூசர்ஸ். ஒரு டேபிள்ல உட்காரத்துக்கு கூட ஒரு அவங்களுக்குன்ட்டு ஒரு அங்கீகாரமும் தன்மையும் இருக்கணும். அந்த அங்கீகாரமற்ற நாடு பாகிஸ்தான். நீங்க போயிட்டு நெகோசியேட் பண்றேன்னு சொன்னா அது மாதிரி ஒரு சிரிப்பு வேற ஒண்ணுமே இல்லை. களவாணி பயிலுங்களை எல்லாம் பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனா எப்படி காமெடியா இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இது காமெடி ஆயிடும் திரும்பி. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். பட் ஒமன் இதுல இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம அடிப்படையை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தாக்குதல்கள் சவுதி அரேபியாவை நோக்கி இன்னும் செலுத்தப்படவில்லை. கொத்தார், பஹ்ரைன், குவைத் இதுதான் அதிகம் தாக்கி இருக்காங்க ஈரான். ஸோ இது நம்மளுக்கு எதை குறியீடா காட்டுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவேளை சவுதியை வந்து ஈரான் ஏன் விட்டு வைக்குது, சவுதி ஏன் டார்கெட் பண்ணாம இருக்குது, ஸோ அண்டர்ஹேண்ட் டீலிங் ஏதாவது இருக்கா? இந்த வாட்டி யுஏஇ கூட பெருசா தாக்கல. ஸோ இது வந்து ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்ல யார் வல்லவர்கள், யாரோட கட்டுப்பாட்டுல ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் இருக்க வேண்டும், ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸின் அந்த போக்குவரத்தை யார் நெறிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அப்மேன்ஷிப் கேம் அப்படின்னுவாங்க. யார் கை ஓங்கி இருக்கிறது என்று காட்டிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமா இது பயன்பட்டிருக்கு. ரெண்டாவது ட்ரம்போட பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவரு டர்க்கியில நேட்டோட சம்மிட் நடக்கும் போது அவர் தோற்று விட்டார், அவர் வந்து அடிபணிந்து விட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸ்ல நடந்த மாநாட்டுல G7 மாநாட்டுல வந்து பங்கேற்கும் போது ட்ரம்ப் கிட்டத்தட்ட அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணார். வெர்சைல்ஸ்ல தான் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணார், அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை. ஸோ அப்போ எல்லா உலகமே என்ன சொல்லிச்சுன்னா இது 2வது ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். அதாவது 1918ஆம் வருடம் ஜெர்மனி வந்து தோத்து விட்டது என்று பிரான்சிடம் சென்று, அதாவது அன்னைக்கு இருந்த ஜெர்மனி முதலாம் உலக போரில் தோற்று விட்டது என்று சரண்டர் டாக்குமெண்ட் சைன் பண்ணது வெர்சைல்ஸ்ல தான். அதே போல இப்போ இன்னொரு வாட்டி ட்ரம்ப் வந்து ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸோட சண்டையே நாங்கள் தோத்து விட்டோம், இதை ஈரானுக்கே நாங்கள் விட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோத்து போய் கையெழுத்திடப்பட்டதாகத்தான் உலகமே கருதிச்சு. அந்த ஒரு சூழல்ல, அந்த ஒரு சூழ்நிலையில ட்ரம்ப் இப்போ வந்து இல்ல நான் வந்து அது மாதிரி எல்லாம் விட்டு கொடுக்கல, அமெரிக்காவோட நன்மையும் என்னை நம்பி இருக்கக்கூடிய அரபு நாடுகளின் உங்களோட தேவையும் புரிந்துதான் இந்த போரை நிறுத்தியுள்ளேன். அப்படி ஈரான் வந்து நான் ஒத்துக்கொண்டதற்கு, அதாவது அவர்கள் ஒற்றுக்கொண்டதற்கும் நான் ஒற்றுக்கொண்டதற்கும் இணக்கமாக போகவில்லை என்றால், அதற்கு இணங்கவில்லை என்றால் போர் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹை கிரவுண்ட் எடுக்க பாக்குறாரு. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் அ கேம் ஆஃப் பிரிங்க்மேன்ஷிப் அண்ட் அப்மேன்ஷிப். இந்த கேம் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடரும் என்பதுதான் என்னோட பார்வையா இருக்கு. சார், தொடர்ந்து பாகிஸ்தான்ல சில விஷயங்கள் நடப்பதாக தெரிகிறது சார். அதாவது அங்கிருக்கும் இன்சார்ஜ் அவரே வந்து கொல்லப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக தெரிகிறது. நிறைய ரெவல்யூஷனரி குரூப்ஸ் அங்க ஃபார்ம் ஆயிருக்கிறதாக தெரிகிறது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதோட இன்சைட்ஸ் என்ன சார்? ஒரு பக்கம் வந்து பலூச்சிஸ்தான்ல 40க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பது தற்போது கசியும் செய்தி பிஎல்ஏவால.
இவங்க பாகிஸ்தான் கிளைம் பண்றது நாங்க 54 பேரை கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு. பட் பாகிஸ்தான் வீரர்களோட பாடி கவுண்ட் ஒவ்வொரு நாளும் அவங்க இறந்தவர்களின் எண்ணிக்கை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் டிஜிஐஎஸ்ஐக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அதாவது ஃபீல்ட் மார்ஷல் முனீருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வெளிவந்துள்ளன. ஸோ ஆசிம் முனீரோட கட்டுப்பாட்டுல டிஜிஐஎஸ்ஐ செயல்படுதான்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இன்னொரு பக்கம் டிஜிஐஎஸ்ஐயோட கட்டமைப்பை உளவு பார்க்கறதுக்கும் அதோட அதிகாரிகளை வந்து நோட்டம் இடுறதுக்கும் பாகிஸ்தான் வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அது குறிப்பிட்ட ஆசிம் முனீருக்குள்ள கீழே செயல்படுற டிஜிஎம்ஐ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், ராணுவ உளவு பிரிவு வந்து ஐஎஸ்ஐ வேவு பார்க்குது. அதாவது ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு உளவு ஸ்தாபனத்தை இன்னொரு உளவு ஸ்தாபனம் உளவு பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்போ இவங்க எந்த லட்சணத்துல இவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ மற்ற நாடுகளோட பாதுகாப்பை இவங்க அதாவது அவங்க உள்நாட்டு பாதுகாப்பை எந்த அளவுக்கு அவங்க காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பாதுகாவலன் அப்படின்னு கருதப்படுறது பாகிஸ்தான் ராணுவம். அந்த பாகிஸ்தான் ராணுவத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு என்று கருதப்படுவது ஐஎஸ்ஐ. அந்த ஐஎஸ்ஐ மேலேயே ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல் பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு அந்த விஷயம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் ஆசிம் முனீருக்கும் டிஜிஐஎஸ்ஐக்கும் உள்ள கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடு இன்னைக்கு பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருக்கு. இதோட நீட்சி தான் இன்னைக்கு ஆசிம் முனீரை பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பல்வேறு அதிகாரிகளுக்கு பாகிஸ்தானில் வந்துள்ளது. பல ராணுவ தளபதிகள் நேத்து ஐ திங்க் முந்தானேத்து நினைக்கிறேன், முந்தானேத்துக்கு 276th கோர் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பாகிஸ்தான்ல நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன, இன்க்ளூடிங் நதிநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இண்டஸ் நதிநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதுலயே வந்து ஆசிம் முனீரோட கையாளும் தந்திரத்தையும் அவரோட உள்நாட்டு பாதுகாப்பை பத்தி அவரோட எண்ணத்தையும் வந்து பல பேர் ஏத்துக்கல. இன்னும் சொல்ல போனா அவங்க காஷ்மீர்ல வந்து எந்த மாதிரியான அடக்குமுறையை ஆசிம் முனீர் கையாள்கிறார், அதே சமயத்துல கைபர் பக்தூன்வால தெஹ்ரிகே தாலிபானும் மற்ற அமைப்புகளும் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு பாகிஸ்தான் அரசுக்கு. இன்னொரு பக்கம் சிந்துல நடந்த அட்டாக்கு, கராச்சியில நடந்த அட்டாக்கு, இதையெல்லாம் ஆசிம் முனீரை மிகப்பெரிய இக்கட்டில் ஆழ்த்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இதனால ஆசிம் முனீரை வந்து ஒண்ணு பதவி விட்டு வெளியே போறதுக்கு, அதாவது விலக சொல்லியும், இன்னொரு பக்கம் விலகாவிட்டால் ஐஎஸ்ஐஏ, மார்க் மை வேர்ட்ஸ் மேடம், ஐஎஸ்ஐக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்து ஹக்கானி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அது வந்து தாலிபானோட ஒரு பிரிவு ஹக்கானி நெட்வொர்க். அந்த ஹக்கானி நெட்வொர்க் ஆக்டிவேட் பண்ணி விமன், அதாவது ஒரு ஃபீமேல் தற்கொலை படை தாக்குதல், அதாவது ஒரு பெண்மணி மூலமாக ஒரு தற்கொலை முயற்சியை நிறைவேற்றணும், ஃபிதையின் அட்டாக்கை வந்து நடத்தணும், ஃபீமேல் ஃபிதையின் பாம்பரை வச்சு ஆசிம் முனீரோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளானிங் நடக்கிறதாகவும் இதுக்கு ஐஎஸ்ஐஏ பின்புலமா இருக்கிறதாகவும் விஷயங்கள் கசிகின்றன. ஸோ பாகிஸ்தான் ராணுவ அமைப்புக்குள்ளேயே விரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தொடர்ந்து ட்ரம்ப் ஒரு இடத்துல சொல்றாரு, இங்க வந்து என்ன எல்லாரும் கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ட்ரம்பை யாரேனும் கொலை செய்ய பாக்குறாங்களா, குறிப்பாக ஈரானை சார்ந்தவர்கள்? மேடம், இது மாதிரியான கேள்விக்கு 2 விதமான பதில் இருக்கு. ட்ரம்போட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கான்னா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், இருக்கு. ஏன்னா அது அவர் ஜனாதிபதியா தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடியே அந்த அச்சுறுத்தலானது வந்து ஒரு அதாவது அப்பட்டமா நம்மளுக்கு தெரிஞ்சது எந்த மாதிரியான ஒரு துப்பாக்கி சூடு தாக்குதல் அவர் மீது நடத்தப்பட்டது என்று, அதுல இருந்து அவர் எப்படி உயிர் தப்பினார்ன்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதுக்கு ஈரான்ல இருந்து தான் வந்து அவரை தாக்கணுமா, ஈரான்ல இருந்து வந்தவங்க தான் அவரை கொல்லணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு விடை இல்லை. ஆனா அதற்கு ஈரான்ல இருந்து வந்தவங்க தாக்குறதோட அமெரிக்கர்களே அவர் மீது அவ்வளவு கோபத்துல இருக்காங்க. விலைவாசி உயர்வுல இருந்து, வேலையில்லா திண்டாட்டத்துல இருந்து எல்லாமே தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அமெரிக்கால. மூணாவது விஷயம் நம்ம பார்த்தோம்னா, ட்ரம்ப் ஒருவேளை இது மாதிரி வந்து பிரச்சாரம் செய்வது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். என்ன அகற்ற பாக்குறாங்க,
இந்த தமிழ்நாடு அரசியலை சொல்லணும், பிதுக்க பாக்குறாங்க, நசுக்க பாக்குறாங்க, ஒடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன முடிக்க பாக்குறாங்கன்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இத வி மஸ்ட் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், ட்ரம்ப் வந்து பேரனாய்ட் சைசோபீனியான்னு ஒரு வியாதி இருக்கு. அதை நீங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல நீங்க எடுத்து போய் படிச்சீங்கன்னா, எதை பார்த்தாலும் பயப்படுவது, எல்லோரையும் ஒரு அச்சுறுத்தலாக பார்ப்பது, யாரால் எனக்கு எனக்கு என்னை சுத்தி இருக்கிறவங்களாலேயே எனக்கு கொன்னுடுவாங்களோன்ற ஒரு பயத்திலேயே வாழ்வது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்போ வரும்டான்னா, ஒண்ணு முதுமை காரணமாக, ரெண்டாவது வந்து அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்ல அவருக்கு எதிர்ப்பு அதிகமா வலுத்திருந்தா அரசாங்கத்திலேயே, அவருக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விட்டிருந்தால் அவர் நாட்டுக்குள்ளேயே, அப்ப அவருக்கு இது மாதிரியான பயம் தோன்றுவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்படின்னா அவரோட யுஎஸ் சீக்ரெட் சர்வீஸ் வந்து வீக்கா இருக்குன்னு சொல்ல வராரா, இல்ல அவரோட உளவமைப்பான சிஐஏ வீக்கா இருக்குன்னு சொல்ல வராரா, இல்ல எஃபிஐ வீக்கா இருக்குன்னு சொல்ல வராரா? இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ட்ரம்ப் வந்து கொல்லப்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அப்ப அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய உச்சகட்ட பாதுகாப்பு என்பது சரியா இல்லைன்னு சொல்ல வராரா? என்ன சொல்ல வராரு அவரு? So I think it is more to do with that of a mental disorder than that of facts. சார், மோடி அவர்கள் 3 நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்தோனேஷியா, இப்போது ஆஸ்திரேலியால இருக்கார், இனி நியூசிலாந்துக்கு போறார். இந்த ஆஸ்திரேலியா பயணம்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு? குறிப்பா டிஃபென்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா யுரேனியம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களாக இருக்கட்டும். சோ நம்ம எங்க ஸ்ட்ராங்குங்கிறத நம்ம இந்த ஆஸ்திரேலியா பயணத்துல நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் சார், பாரத பிரதமர், இந்தியா குறிப்பா. ஃபர்ஸ்ட் அவர் இந்தோனேஷியா சென்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பயணமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஜனவரி 26க்கு பிரபோர்னோவை தான், அதாவது இந்தோனேஷிய மாண்புமிகு ஜனாதிபதி பிரபோர்னோவை தான் நம்ம முக்கிய விருந்தினராக கூப்பிட்டிருந்தோம். அதை தொடர்ந்து அவர் கொடுத்த இன்வைட்டின் பேர்ல தான் பிரதமர் வந்து இந்தோனேஷியா சென்றார். அது அவருக்கு உற்சாகமான வரவேற்பும், கிட்டத்தட்ட 20 ஒப்பந்தங்களுக்கு மேல் 20 முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. அந்த 20 ஒப்பந்தங்கள்ல ராணுவம் சார்ந்த ஒப்பந்தங்கள் வந்து ஆஸ்திரா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கறதும், பிராமோஸ் மிசைல்களை இந்தோனேஷியா கொடுக்கறதும். நீங்க எல்லாரும் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்தோனேஷியா வந்து நுழைவாயில், அதாவது நம்ம எப்படி அண்டமான் நிக்கோபாரும் இந்தோனேஷியாவும் வந்து எப்படி ஒமனும் ஈரானும் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸுக்கு நுழைவாயிலோ, அதே மாதிரி மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸுக்கு நுழைவாயில் வந்து அண்டமான் நிக்கோபாரும் இந்தோனேஷியாவும் தான் நுழைவாயில். உலகத்தோட 45% வர்த்தகம் வந்து அது வழியா தான் நடக்குது. சைனாவோட 80% எண்ணெய் தேவை இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் மூலமாகத்தான் செல்கிறது. ஸோ சைனா வந்து நம்மளை சுத்தி அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ராணுவ தளவாடங்கள் அமைத்து கொண்டு இருக்கிறார்கள். இங்க பாருங்க, பாகிஸ்தான்ல கதார் இருக்கு, அங்க வந்து மோக்லா போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் வந்து புதுசா இப்போ நம்ம கொடுத்த ப்ராஜெக்டை சைனா கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட் ஆகட்டும், சிட்டகாங் ஆகட்டும், இல்ல மியான்மர்ல ஆகட்டும் சிட்வைட்டு, அது இல்லாம கோகோ ஐலாண்ட்ஸ்ல சைனா ட்ரை பண்ணது, ஸ்ரீலங்கால ஹம்பந்துட்டா, கொலம்போ ஹார்பரு, இது மாதிரி நம்மளை சுத்தி வளைக்கிறதுக்கு சைனா பண்ணிட்டு இருக்கிற பல்வேறு முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும், சைனா வந்து இந்திய பெருங்கடலுக்குள் வந்து திரும்பி செல்ல வேண்டும் என்றால் அவர்களின் எண்ணெய் தேவை, குறிப்பிட்டு ஆயில் ரிக்குவயர்மெண்ட் வந்து சைனாக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா சைனாக்கு வந்து உள்நாட்டு உற்பத்தி பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க 80% எண்ணெய் தேவை வந்து கல்ஃப்ல இருந்தா வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கல்ஃப்ல இருந்து அவங்க கல்ஃப்ல இருந்து வாங்காட்டி மற்ற இடங்கள்ல இருந்து வாங்கினா கூட அந்த எண்ணெய் கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கா மூலம்தான் சவுத் சைனா சீயை சென்று அடைய வேண்டும். அந்த சவுத் சைனா சீ சென்று அடைவதற்கு முன்னால் அந்த நுழைவாயிலை ஒரு பக்கம் கட்டுப்படுத்தும் நாடு இந்தோனேஷியா, இன்னொரு பக்கம் கட்டுப்படுத்தும் நாடு இந்தியா. இந்தியாவோட அந்தமான் தீவுகள் அங்க ஸ்ட்ராட்டஜிக், அங்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவாக கருதப்படுகிறது. அங்க வந்து நம்மளோட ட்ரை சர்வீஸ் கமாண்ட் ஒன்று ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2001 இருந்து அங்க ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் அங்க இருக்கு. ஐ மீன் ட்ரை சர்வீஸ் கமாண்ட் இருக்கு. முப்படைகளோட தளவாடங்கள் அங்க இருக்கின்றன. அது இல்லாம இப்போ பல்வேறு விஷயங்கள் இந்த அரசு வந்தப்புறம் அங்க இருக்கக்கூடிய ராணுவம் சார்ந்த அமைப்பை விரிவுபடுத்தி உள்ளது.
இப்போ கிரேட் நிக்கோபார் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு புது ப்ராஜெக்ட் ஒன்று டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் பிளஸ் ஒரு நேவல் பேஸ் எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க. பிளஸ் ஒரு ஏர் பேஸும் கட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விஜயபுரால ஒரு ஏர் பேஸ் இருக்கு, திக்லிபூர்ல ஒன்று இருக்கு. இப்போ கிரேட் நிக்கோபார்ல 16,000 ஹெக்டேர் வந்து ஏர்போர்ட் கட்டுவதற்கும் மற்ற இதை கட்டமைப்பு கொண்டு வருவதற்கும் ஆன ஒரு முன்னோட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல போர்ட் பிளேயர்லயும் இருக்கு. ஸோ இந்த மொத்த அண்டமான் தீவே வந்து பெருங்கடலில் இருந்து சைனாவுக்கு செல்வதற்கான ஒரு தடைக்கல்லாக சைனாவுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே சூழலில் இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு மேம்பட்டால் மட்டும்தான் நாளைக்கு சைனாவுக்கு வந்து ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கணும். எல்லா ஆசியான் நாடுகளுடனும் குறிப்பிட்டு வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த எல்லா நாடுகளும் 9 லைன் ஒன்று இருக்கு. சைனாவோட லைன், அந்த அந்த தண்ணி எல்லை லைன், சவுத் சைனா சீல அந்த எல்லை கோட வந்து எப்பவுமே சைனா வந்து மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இது எந்து, அது எந்து, இது எந்து அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிட்டு பிரச்சனை எல்லா நாடுகள் கூடயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட 14 நாடுகள் கூட அவங்களுக்கு நேரடியாக, 22 நாடுகள் கூட மறைமுகமாக எல்லை பிரச்சனை உள்ளது. சைனா சுத்தி இருக்கிற எல்லா நாடு கூடயும் எல்லை பிரச்சனை வச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இந்தியா கிட்டயும் தான், இந்தியா ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, இந்தியா கிட்டயும் அவங்களுக்கு எல்லை பிரச்சனை இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த சூழல்ல வந்து சைனாவோட வர்த்தகத்தை சோக் பண்ற விதமாகத்தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறதாக ராணுவ ரீதியிலிருந்து ஒரு பார்வை இருக்கிறது. இன்னொரு ரீதியில பார்த்தோம்டான்னா கலாச்சார ரீதியில இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற கான்டாக்டை வந்து பிரதமர் வந்து இன்னும் பலப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் சென்ற அடுத்த நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவர் செல்லும் போது அவர் மனதில் இருந்த முக்கியமான குறிக்கோள் இந்தியாவுக்கு பர்மனண்டா நம்மளுக்கான அணுசக்திக்கு தேவையான யுரேனியம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட வேண்டும். அந்த யுரேனியம் ஒப்பந்தம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்ல ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான நாடா கருதப்படுகிறது. ஸோ நம்மளுக்கு யுரேனியம் வந்து கண்டினியூஸா வரணும், நம்மளோட அணு மின் நிலையங்கள் வந்து தங்கு தடையற்று செயல்பட வேண்டும். பொருளாதார ரீதியில, வர்த்தக ரீதியில இந்தியா வந்து உற்பத்தி திறன் கொண்ட நாடாக மாற வேண்டும் என்றால் அணுசக்தி ஒரு முக்கியமான ஒரு அதோட இன்ஜினா இருக்கும். அதுக்கு அதை நம்ம எனர்ஜி இன்ஜினா செயல்படும். ஸோ அது செயல்படணும், அதுக்கான தேவை இருக்குன்னா ஆஸ்திரேலியா கிட்ட கனிம வளங்கள் அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு இந்த யுரேனியம் மாதிரி வளங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ அங்க இருந்து நம்ம இம்போர்ட் பண்றதுக்கான ஒப்பந்தம் கையிடுவதற்கும் இந்த சுற்றுப்பயணமானது மேற்கொள்ளப்பட்டது. இன்னொரு முக்கியத்துவம் என்னடான்னா, இன்னொரு பக்கம் பசிபிக் பெருங்கடலை ஒட்டி குவாடுன்னு ஒண்ணு இருந்தது. அமெரிக்கா வந்து இந்தோ பசிபிக் கமாண்ட் என்ற பேரை மாற்றி சைனால போயிட்டு மே மாதத்தில் திரு ஷி ஜின்பிங்கும் ட்ரம்ப்புக்கும் நடந்த சந்திப்புக்கு பிறகு அந்த இந்தோ பசிபிக் என்ற வார்த்தையில இந்தோ என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு பெசிபிக் கமாண்ட் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்யப்பட்டது. சரி, அப்போ குவாடோட அர்த்தம், குவாட் என்ன? குவாட்ல ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ இருந்தது. ஸோ இப்போ குவாடோட தேவை முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தன்னிச்சையாக அறிவித்ததாகத்தான் அந்த பேர் மாற்றத்தால் நாம் புரிந்து கொள்ள முடியுது. சரி, ஓகே, நீ பேர் மாத்திட்ட, குவாடோட தேவை இல்லைன்னு சொல்லிட்ட, நல்லது, சந்தோஷம். ஆனா அதுக்கு மறுசீரமைப்பு பண்ற விதமாக சைனாவை வந்து கட்டுப்படுத்தும் விதமாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணி ஆகணும், சைனாவை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கும் செக்ல வைக்கிறதுக்கும். அதுக்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்தியாவுக்கு ஜப்பான் பிரதமர் டகாயச்சி வந்து போனதும், டிஃபென்ஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டதும், ட்ரேட் ஒப்பந்தத்துல, அதாவது என் ருபி ட்ரேட் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டதும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதை தொடர்ந்துதான் பிரதமர் இந்தோனேஷியா போயிருக்காரு. இந்தோனேஷியா ஏற்கனவே நான் சொன்னேன் நுழைவாயில்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போயிருக்காரு. ஆஸ்திரேலியா கூட யுரேனியம் ஒப்பந்தம் சைன் பண்ணிருக்காரு. சைனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கூட தொழில் போர், அதாவது வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு. பிளஸ் ராணுவ ரீதியிலையும் பல்வேறு பிரச்சனைகள் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு ராணுவ கட்டமைப்பு, அதாவது தனியார் நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, ராணுவ சார்ந்த உபகரணங்கள் செய்வதற்கு, அதுல வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு ஆஸ்திரேலியா முன் வந்துள்ளது, டெக்னிக்கல் கோஆபரேஷன் என்ற பேர்ல. ஸோ ஆஸ்திரேலியா இஸ் வில்லிங் டு இன்வெஸ்ட், அவங்க வந்து இங்க முதலீடு செய்வதற்கு தயாராக உள்ளனர்.
ஒரு பக்கம் சைனாவை கட்டுப்படுத்துவது, இன்னொரு பக்கம் நம்ம ராணுவ ரீதியிலான ஒரு கட்டமைப்பை பலப்படுத்துவது, மூணாவது நம்மளோட எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸ், நம்மளோட அஹ், மின்சாரம் சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு யுரேனியம் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுவதால் அதை சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்திடுவது, குவாடை வந்து புனரமைப்பது, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது இதோட முயற்சியில, அதோட ஒரு முயற்சியா தான் அதன் தொடக்கமா நான் பாக்குறேன். அது இல்லாம நியூசிலாண்டுன்னு ஒரு நாடு இருக்கிறது என்பதே நம்ம இந்தியா பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மறந்து போயிருந்தோம். இப்போ வந்து முதல் முறையாக இந்திய பிரதமர் 40 ஆண்டுகளுக்கு கழித்து இந்தோனேஷியாவுக்கு செல்ல போகிறார். இது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்தியாவோட கிரிக்கெட் அணி நியூசிலாந்துக்கு சென்ற அளவுக்கு கூட இந்திய பிரதமர்கள் செல்லவில்லை என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ முக்கியமாக எல்லா தீவுகளும், அது ஆஸ்திரேலியா ஒரு தீவு, இந்தோனேஷியா ஒரு தீவு, அப்கோர்ஸ் ஆர்ச்சிபெலாகோ, இந்தோனேஷியா ஒரு தீவு, நியூசிலாந்து ஒரு தீவு, எல்லா தீவுகளுடனும் நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு உறவை நாம் வந்து மேம்படுத்தி கொண்டால், ஐலாண்ட் நேஷன்ஸோட ரோல், ஒரு தீவு சார்ந்த நாடுகளோட முக்கியத்துவம் வந்து இப்பதான் இந்தியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐலாண்ட்ஸோட ரோலை வந்து ஐலாண்ட் நேஷன்ஸ் வந்து அவங்க எப்பவுமே வந்து எனர்ஜி ஸ்டார்வ்ட் அப்படின்வாங்க, ரிசோர்சஸ் ஸ்டார்வ்ட் அப்படின்வாங்க பல பேரு. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வந்து வர்த்தகம் வந்து அதிகம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இந்த ஐலாண்ட் நேஷன்ஸ், அதாவது தீவு நாடுகள் இருக்கும். சோ அவங்க வெளியே வந்தாதான் அவங்களுக்கு வர்த்தகம், வெளியே வந்தாதான், வெளியே கடல் சார்ந்த ஒரு வர்த்தகத்தை அவங்க மேம்படுத்தினாதான் அந்த நாடோட பொருளாதாரம் வந்து வளரும். அப்படிப்பட்ட நாடுகளோடு இந்தியா பொருளாதார உறவை மேம்படுத்தினால் அது வின்வின் சிச்சுவேஷனா இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு இடையே நடந்த 2022 நடந்த ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், இந்தோ ஆஸ்திரேலியா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட் படி டிசம்பர் 29, 2022 இருந்து அது அமல்ல இருக்கு. ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 100% பொருட்களுக்கு டேரிஃப் ஃப்ரீ, அதாவது எந்த தங்கு தடையற்ற வர்த்தகத்துக்கு வழிவகுத்தாங்க. இந்தியால வந்து 70% ஆஸ்திரேலிய பொருட்களுக்கு தங்கு தடையற்ற வர்த்தகத்துக்கு நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். சோ அமெரிக்கா நம்ம கூட ஒப்பந்தம் சைன் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா ஒப்பந்தத்தை சைன் பண்ணிட்டாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். சோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியா கூட இருக்கு. இப்ப ஆசியான் நாடுகள், ஆசியான் பிளாக்னா அது இந்தோனேஷியா உட்பட, அவங்க கூடயும் நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாமே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை தொழில் ரீதியில. இன்னொரு பக்கம் பாருங்க, அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மார்க்கெட் எக்கானமிக்கு வந்து அவங்க பண்றாங்க, நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. அவங்களோட டெக்னாலஜி வந்து ஏஐல இருந்து எல்லா ஃபீல்ட்லயுமே அவங்க வந்து நம்மளோட அட்வான்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு மார்க்கெட் எது? ஆஸ்திரேலியாவோட ஜனத்தொகை தமிழ்நாட்டோட ஜனத்தொகை நிகர். மார்க்கெட் எது? மார்க்கெட். ஸோ இந்தியா தான் அவங்களுக்கு மார்க்கெட். சைனாக்கு போக முடியாது. அப்ப இந்தியா தான் மார்க்கெட் போது எல்லா ஐலாண்ட் நேஷன்ஸுமே, எல்லா தீவு நாடுகளுமே அவங்களோட பொருட்களை வாங்குற தன்மை உள்ள நாடுகளுடன் தான் உறவை மேம்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள். அது நம்மளுக்கும் சாதகமா இருக்கும், அவங்களுக்கும் சாதகமா இருக்கும். அதை தான் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் இந்த பயணம். இதுக்கு முன்னாடி சிஷில்ஸ் போனாரு, அதுக்கு முன்னாடி ஜப்பானோட பிரதமர் இந்தியா வந்தப்போ, ஜப்பானும் வந்து தீவு, சிஷில்ஸும் தீவு, இந்தோனேஷியாவும் தீவு, ஆஸ்திரேலியாவும் தீவு, நியூசிலாண்டும் தீவு. சோ தீவு சார்ந்த நாடுகளோடு தான் பிரதமர் வந்து இப்போ நடத்திருக்கிற பயணமோ பேச்சுவார்த்தை எல்லாமே அதை ஒட்டி தான் இருக்கு பாருங்க. there is a purpose, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ். இதுல வந்து ஒரு யுக்தி இருக்கு, ஒரு தந்திரம் இருக்கு. இதோட இந்தியாவோட வர்த்தக ரீதியிலான, தொழில்நுட்ப ரீதியிலான, ராணுவ ரீதியிலான, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சைனாவுக்கு வந்து ஒரு செக், அவங்களுக்கு வந்து ஒரு பாத்துக்கோ, கவனிச்சுக்கோ, நீ மாத்திரம் இல்லை என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செய்தி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ன்றது இந்தியாவோட தேவையா இருக்கு. உதாரணத்துக்கு ஜப்பான் பிரதமர் வந்து அப்புறம் பெய்ஜிங் டெய்லியில வந்து இந்திய ஜப்பானோட அக்ரிமெண்ட்டை வந்து சைனா கிரிட்டிசைஸ் பண்ணியே எழுதியிருந்தாங்க, கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப பிரதமர் இந்தோனேஷியா போகும்போது வான்வெளியில அவர் என்டர் ஆகும்போது சுகாய் பிளேன்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததை சைனா வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கு.
அவங்களால ஜீர்ணிக்க முடியல இதெல்லாம். 34வது ஒரு வெளிநாடுக்கு சென்று 34வது வெளிநாடு உயரிய விருதை, அந்த அரசாங்கத்தின் உயரிய விருதை 34 நாடுகள் கொடுத்திருக்கின்றன பிரதமருக்கு. 34வது நாடா இந்தோனேஷியா கொடுத்திருக்கு. அப்கோர்ஸ் அதை ஜீர்ணிக்க முடியாதவர்கள் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு கிடைத்த விருது அவருக்கு மற்றும் கிடைக்கவில்லை, அது இந்தியர்களுக்கு கிடைத்த விருதாக நாம் கருத வேண்டும். இந்தியாவுக்கு கிடைத்த அங்கீகாரமாக கருத வேண்டும். கடைசியா ஒரு சின்ன அனெக்டோட் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, கல்ஃப்ல முன்ன வந்து இந்தியன்ஸை வந்து சிஇஓஸ் யாராவது போனாங்கன்னா அங்க இருக்கிற ஷேக்ஸும் எமீர்ஸும் அவங்க எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போதே வந்து ஒரு என்னோட கார் டிரைவர் இந்தியன், என்னோட குக்கு இந்தியன், என்னோட கார்டனர் இந்தியன், இவன் சிஇஓ வந்து என் கூட சரிசமானமா உட்காந்து பேசிட்டு இருக்கான், இவனுக்கு ஏன் மதிப்பு கொடுக்கணும்ன்ற ஒரு பார்வை இருந்துதான். கடந்த 10 ஆண்டுகள் அந்த பார்வை மாதிரி இன்னைக்கு எப்படி பாக்குறாங்கன்னா, ஓ இந்தியன் சிஇஓ வந்திருக்காரு, ஒரு டைம் கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வேல்யூ வளர்ந்துருக்கு, இந்தியன்ஸுக்கு மொத்தத்துல வேல்யூ வளர்ந்துருக்கு. இந்த விருதுகள் வந்து இத்தனை நாடுகள் கொடுத்திருக்குன்னா அப்போ பிரதமரோட செயல்பாடு ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது என்று அந்தந்த நாடுகள் எந்தெந்த நாடெல்லாம் அவருக்கு விருது கொடுத்திருக்கோ அந்தந்த நாடெல்லாம் அங்கீகரிச்சிருக்கு. ஒண்ணு கேக்குறேன், பாலஸ்டைன் அவருக்கு வந்து அவங்க நாட்டோட உயரிய விருது கொடுத்தது, இஸ்ரேலும் அவங்க நாட்டோட உயரிய விருது கொடுத்தது, 2 பேருக்கும் ஆகாது. இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாமா? ரஷ்யா கொடுத்தது. இது மாதிரி பல்வேறு நாடுகள் பிரதமருக்கு உயரிய விருதும் அந்தந்த பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு அவரை அழைப்பு விடுத்ததும் இது இந்திய ஜனநாயகத்துக்கு கொடுத்த அங்கீகாரம், இந்திய தலைவருக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். அதை என்னைக்கு நம்ம வந்து மனமாற உடமாற நம்ம ஏத்துக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம வந்து ஒரு இந்தியனா நம்ம வந்து சிந்திக்கிறோம்னு அர்த்தம். அது வரைக்கும் நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் கேரளாக்காரன், நான் ஆந்திராக்காரன் இப்படி சிந்திச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த நாடோட வளர்ச்சிக்கு நாமளே முட்டுக்கட்டையா மாறிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் சென்று தமிழ் திருநாட்டில், தாய் தமிழ் திருநாட்டில், தாய் தமிழ் திருநாடுன்னு ஒண்ணும் இல்லை, இந்திய திருநாடுன்னு தான் இருக்கு பேசுறாங்க அமெரிக்கால போயிட்டு. என்ன பண்றது? பட் ஸ்டில் பிரதமரை பார்த்து நிறைய பேர் கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் ஒன்று, இந்தியாவின் நலம் சார்ந்து அவர் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் வருங்கால தலைமுறைக்கு மனதில் கொண்டுதான் அவர் எடுத்துக்கொள்கிறாரே தவிர்த்து அவரோட சுயநலத்துக்காக இல்லை என்பதற்கான உதாரணங்கள் தான் இந்த விருதுகள்.